நீங்கள் யாரு? பக்கத்தில் வரட்டா? பக்கத்தில் வரட்டா? எதுவும் பண்ண மாட்டீங்களே, சொல்லுங்க. இந்த மனுஷனை வேற காணோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து ரொம்ப தூரம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இங்கே பேக் சைடில் ஒரு ஆறு போயிட்டுருக்கு, சின்ன ஆறு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வழிபறி நடந்து யாரோ ஒரு பொண்ணை அவங்க வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் தூரம் இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்குலாம் வருவாங்க. அப்போ என்னன்னா சில பேர் வழிபறி பண்ணுறவங்க, வேறு எங்கேயோ போய் வழிபறி பண்ணுறவங்களாம் வழிபறி பண்ணிட்டு வந்து இந்த சைடில் அப்படியே போனீங்கன்னா அப்படியே கருவன் காடாக இருக்கும். நீங்கள் சுற்றி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட்டு கூட இங்கிட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை. லாங்கில் தான் இருக்கும், ரொம்ப லாங்கில் தான் இருக்கும். அங்கிட்டு இந்த சைடில் பேக் சைடில் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா ரயில் தண்டவாளம் தான் இருக்கும். சில தவறு பண்ணுறவங்களாம் எங்கேயோ போய் வழிபறி பண்ணிட்டு வந்து இங்கே பதுங்கி நின்று இங்கே தான் வந்து சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க. இதை தொடர்ந்து என்ன இருக்குன்னா, அவங்க ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பில்லி சுனியம், பிளாக் மேஜிக் இதெல்லாம் கூட இங்கிட்டு நடக்குது. அதனால் பேயோட நடமாட்டம் இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே வந்து நானும் இவரும் வந்திருக்கிறோம். அந்த இடத்துக்கு 2 பேர் தான் வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்த வந்து இவர் வரும்போதே சொன்னார், இந்த சைடில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேயும் தாண்டி நிறையா தவறான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்லாம் சொன்னார். நாங்கள் நடந்தோம் ரொம்ப தூரம் 2 வீலரில் இந்த சைடு போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே எங்கேயுமே 2 வீலர் போயிருக்காது. இந்த எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்டியாக இருக்கும். இங்கே எங்கேயுமே 2 வீலர் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த சைடு எங்கேயுமே 2 வீலர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால ரொம்ப லாங்கில் 2 வீலர் நிறுத்தி வந்து நம்ம எவ்வளோ நேரம் 1/2 கிலோமீட்டர் நடந்துருப்போம்ல, 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். நடந்து வந்துட்டோம். இப்போ இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ப்ரோ எல்லாமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பற்றி எப்படி வந்தோம், எப்படி இந்த மாதிரி விஷயம் என்ன நடந்துட்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதே தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பேய் ஓட்டுறவங்க, பயந்துக்கிட்டவங்க, வேறு சின்ன விஷயமா வந்து பிளாக் மேஜிக், அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து சேவன் வைக்கணும், சேவனை ஓட்டணும், அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் இல்லீகல் நடந்துகிட்ருக்கு. இது எத்தனையோ பேர் இந்த ஊர் மக்கள் சொன்னவங்களாம் இங்கே ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனால் வருஷத்துக்கு 2-3 டைம் வச்சு இந்த இடத்துல வந்து அகோரி வந்துட்டு போவாங்க. சுடுகாடு பக்கத்தில் இருக்கிறனால இந்த மண்டை உடுத்திக்கலாம் ஒரு சில பேர் அலைவாங்க. முக்கியமாக குழந்தைங்களை பிறச்சிட்டாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே தான் வந்து தலைதான் வந்து பதிப்பாங்க. அந்த மண்டவோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களாம் இங்கே அதிகமாக அலைவாங்க. அதே என்ன அப்படின்னா கழிக்கணும், அதாவது கழிக்கணும்னா பேய் ஓட்டினவங்க அவங்க அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லீகலாக ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பப்போ யாரோ ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ வந்து எதுவும் மோளம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அந்த சைடில் நாங்கள் இருக்கிற சைட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் மோளம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. எனக்கு தெளிவாக கேட்குது. கேமரா உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஏன்னா இது கேமராவில் வந்து சின்ன ஸ்பீக்கர் தான் இருக்கும். கேமராவில் ஸ்பாட்டில் நாங்கள் பேசுகிறதே இப்போ நான் சவுண்டாக பேசுகிறேன்ல, இந்த சவுண்டே ஒரு லிமிட்டாக தான் ரெக்கார்ட் ஆகும். அதை நான் எடிட்டில் வந்து சவுண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி தான் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் லாங்கில் கேட்குது, என் காது கேட்குது, ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே அந்த சைடு சுற்றி காட்டுறேன். ஓகே ப்ரோ, நம்ம இல்லை பேசிகிட்டே இருக்கோம்னா உள்ளே போயிடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க ப்ரோ, கேமரா எப்பவுமே இந்த சைடில் இப்படியே சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு இன்றைக்கி வந்து எங்கள் கூட இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வர மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் என்னோட ஜின் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இவரோட தம்பி வந்திருப்பார். அவரும் இப்போ கொஞ்சம் சரியாயிட்டார், அவரும் வர மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேராலையுமே வர முடியாமல் நாங்கள் 2 பேரும் தனியாக 2 பேர் தான் வந்திருக்கோம். 4 பேர் வர்றது வேறு, 2 பேர் வர்றது வேறு. அதனால் இது எப்படிலாம் இருக்க போதோ தெரியல. சரி ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நான் திரும்பி சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து யாராச்சும் சப்போஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க வருது அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு. அங்கே ஏதோ லைட் இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு, மின்ன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அங்கே ஏதோ கண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கும் கண்டிப்பாக என் குடும்பம் நினைக்கும் ப்ரோ. பேய் தாண்டி நிறைய விஷயம் வந்து அந்த உடம்புலேருந்து ஒரு இது பேச்சு, அதாவது பேய் பேசிட்டாலோ இல்லை அந்த கருப்பு கழிஞ்சிட்டாலோ அதோட உருவம் எதாவது அலையும். கண்டிப்பாக கேமரா விஷயம் கேப்சர் ஆகும் ப்ரோ, மிஸ் பண்ணாமல் எடுத்துடலாம். இப்படி பார்த்துருக்கு, அங்கே பார்த்ததில்ல. ப்ரோ
ப்ரோ பூஜை பண்ணுறாங்க ப்ரோ. ஒரு பிளாக் மேஜிக் ப்ரோ. சவுண்டு போடாதீங்க வாங்க வாங்க வாங்க. சவுண்டு போடாதீங்க ப்ரோ. ஆள் யாரும் இல்லை. யாராவது இருக்கீங்களா? ப்ரோ இது அது ப்ரோ. என்னது ப்ரோ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கப்புறம் இங்கே இறந்த ஆத்மா கண்டிப்பாக பார்த்தாரும் ப்ரோ. கண்டிப்பாக கேமரா எப்படிங்க வாங்க. நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. கேமரா இறந்த ஆத்மா கூப்பிட்றதான் ப்ரோ இந்த பூஜை. ஒரு செகண்ட் இப்போ தான் ப்ரோ யாரும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு ரிஸ்க் ப்ரோ. பக்கத்தில் வாங்க ப்ரோ. நான் ஒரு சப்போர்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் கேமரா உங்கள்கிட்ட கொடுத்தேன். புரியுங்க சார். பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. 4 பேர் குச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி 2 மெழுகுவர்த்தி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. அதுக்கான சிறப்பு தான் ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? இப்போ தான் பக்கத்தில் போயிருக்காங்க. ஐயோ ஃபஸ்ட் டைம் லைவாக பிராம்பர் இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறத வச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயோ இதை பண்ணது யாரு? இந்த இடத்துல இதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ வீட்டில் வருவோம். அதுக்கான இதுதான் ப்ரோ. அதாவது இறந்தவங்க வந்து வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி அந்த இடத்துல வெளியே விடுறது தான் ப்ரோ பூஜை. இது திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடும் ப்ரோ. இது அவங்க பொருள் தான் இங்கே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க ப்ரோ. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் சொல்கிற கேளுங்க. ஐயோ செட் ஆகாது எனக்கு ப்ரோ. ஏங்க நான் சொல்கிற கேளுங்க ப்ரோ. ப்ரோ நைட் ட்ரெஸ் எடுங்க. நைட் ட்ரெஸ் எடுத்தீங்க வைங்க. நைட் ட்ரெஸ் செக் பண்ணுங்க. சீக்கிரம் நைட் ட்ரெஸ் செட் பண்ணுங்க ப்ரோ. பார்த்துக்கலாம் ப்ரோ. வைக்க வேணாம் ப்ரோ வைங்க ப்ரோ. நான் சொல்கிற கேளுங்க. எப்படியும் இங்கே பாருங்கள் ப்ரோ. வாங்க கால் தடம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த சைடு தான் போயிருக்காங்க. நம்ம இங்கிட்டு போவோம் இப்போ. ஓகேவா? நைட் ட்ரெஸ் அங்கே செட் பண்ணுங்க சீக்கிரம். இந்த சைடில் யாரோ வந்திருக்காங்க. அந்த கால் தடங்கள்லாம் தெரியுது. இந்த சைடில் தான் இப்படி போயிருக்கிறாங்க. அந்த கால் தடம் தெரியுது. பார்த்தா தெரியுது. அதனால் நாங்கள் இந்த சைடில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல சரி ஓகே. நைட் ட்ரெஸ் நடுங்க. நைட் ட்ரெஸ் வரட்டும். சரி நைட் ட்ரெஸ் செட் பண்ணுங்க. கைஸ் நைட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் ப்ரோ. கைஸ் இங்கே நடக்கிறத பற்றி எனக்கு வந்து உள்ளுக்குள்ள செம்ம பீதி தான் இருக்குது. இருந்தாலும் நான் எடுக்கணும். பூச்சி வேறு இங்கே நிறையா பூச்சி வருது. எப்படி தான் இவ்வளோ பூச்சி வருதோ தெரில. இந்த சைடு தான் அவங்க நடந்து போன கால் தடங்கள் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். அவங்க நான் போய் சொன்னேன் ஸ்டார்டிங் இந்த மாதிரி நடக்கும் ப்ரோ. இந்த இடம் வேணாம் ப்ரோ. என்னோட வேலையே இதுதான் ப்ரோ. இதை பார்க்குறதா என்னோட வேலையே ப்ரோ. புரியுது. அதுக்குன்னு ஒரு பில்டிங் தேடி போகிறது வேற. இந்த மாதிரி விஷயம் நேச்சுரல். யாராவது இருக்கீங்களா? நீ நைட் ஹவுஸ் விசிட் பண்ணிருங்க. இல்லை இருங்க. ப்ரோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஆறு தெரியுது. இங்கே வாங்களேன். இங்கே பாருங்க. எப்படிங்க பேக் எப்படிங்க? எப்படி போயிருக்கான்? யார கத்துனாங்க? தெளிவாக கேட்டுச்சு. ப்ரோ நான் சொன்னல ப்ரோ. ஓகே நைட் ட்ரெஸ் செட் பண்ணுவோம். வாங்க ஃபாஸ்ட். சரியான விஷயம் மாட்டிருக்கு ப்ரோ. நைட் ட்ரெஸ் சவுண்டா? கேஸ் நைட் ட்ரெஸ் நான் அவரை செட் பண்ண சொன்னல. அந்த சவுண்டை பார்த்து நானே ஒரு நிமிஷத்தில் பீதி ஆகிட்டேன். ஓகே நைட் ட்ரெஸ் செட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு கஷ்டப்பட்டு நைட் ட்ரெஸ் நான் செட் பண்ணிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் டவருக்குலாம் வெளியில் இருக்கிறதுனால நெட்வொர்க் நல்லா கிடச்சாதான். என்ன சவுண்ட் இது உரும்புறமாக கேட்குது. நெட்வொர்க் நல்லா கிடச்சாதான் இந்த நைட் ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகும். அதனால் நெட்வொர்க் ஒழுங்காக கிடைக்கல. அதனால் கஷ்டப்பட்டு நாங்கள் நைட் ட்ரெஸ் செட் பண்ணிட்டோம். ஒரு என்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சின்ன தண்ணிலாம் ஓடுது. எப்பவுமே தண்ணி இருக்கிற சைடில் வந்து காற்று நல்லா வரும். நம்மளுக்கு குளுகுளுன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து வேர்க்குது இல்லைங்க. கருவேல மரங்கள் இருக்குனால அது ஹீட் தருதா என்னன்னு எனக்கு அந்த விஷயம் தெரியல. இப்போ நைட் ட்ரெஸ் செட் பண்ணிட்டோம். அதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அது என்ன ப்ரோ என்னவோ சொல்லுமே டிவைஸஸ் ஏதோ டிவைஸ்ன்னு சொல்லணும்ல நைட் ட்ரெஸ் பற்றி. அது திரும்ப சொல்லுது. ஆனால் கனெக்ட் ஆகல. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா ப்ரோ பாருங்கள்
நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல நில்லுங்க. ஏன்னா இது வந்து பெரிய ஏரியா கிடையாது. இந்த 3 குழாய், இந்த குழாயை தாண்டி இது வரைக்கும் தான் இந்த ஏரியா, இந்த சுற்று வட்டாரம் தான் இருக்கு. இந்த 3 குழா தான். அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நில்லுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே நில்லுங்க. இல்லை ப்ரோ, நான் சொல்கிறேன், நம்ம 2 பேர் இருக்க வேணாம். அவன் ஆல்ரெடி பதட்டமாக தான் இருக்கு. நீங்கள் தனியாக இருங்க, நான் தனியாக போகிறேன். கையில் கேமரா எடுக்கிட்டு பரவாயில்ல, நான் தனியாக போயிட்டு எனக்கு கண்ணில் தெரியாத மட்டும் பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. கேப்சர் ஆச்சு, என் கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் கூட ஓடி வந்துடுறேன். நீங்களும் ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கேமரா கூட வேணாம், நான் பார்க்குறேன் ப்ரோ, தனியாக 2 பேர் ஒன்றா. சரி, ஓகே ஓகே, நீங்கள் எங்கே நில்லுங்க, ஓகேவா? நான் லாங்கில் போகிறேன். நான் கூப்பிட்றேன். இங்கே கூட ஏதோ குழியெல்லாம் தெரியுது. கேஸ் விச் பிளாக்காக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக்காக தெரியுது. மூணை பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இல்லை ப்ரோ, நீங்கள் சவுண்ட்லாம் விடாதீங்க. எங்கே இருங்க, இந்த குழாய் இருக்குது, இந்த சைட்லேருந்து இவ்வளோ தூரம் இந்த சரௌண்டிங்குள்ளார தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற இடம். ப்ரோ இங்கே தான் வர நிற்க சொன்னேன். கரெக்டாக நான் இந்த இடத்துல தான் நிற்க சொன்னேன். ஆளை காணோம். இங்கிட்டிருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. நீ பார்த்துக்கோங்க. ஏய், யாருங்க? யார் இது? உங்க பேர் என்ன? நீங்க யாரு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்க பேர் என்ன? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏய், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்க பேரு? மூவ் ஆகுது. உங்க பேர் என்ன? நான் இதுக்கு மேலே இவ்வளோ க்ளோஸாக வந்து இது பண்ணிட்டேன். நான் இவ்வளோ க்ளோஸாக இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்ல. உங்க பேரு? பக்கத்தில் வரட்டா? பக்கத்தில் வரட்டா? எதுவும் பண்ண மாட்டீங்களே, சொல்லுங்க. இந்த மனுஷனை வேற காணோம். ப்ரோ, எங்க இருக்கீங்க? அங்க பாருங்க, நெருப்புங்க தான் எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க இருக்கீங்க ப்ரோ? இருங்க, எங்க உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அந்த இடத்துல நான் ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தேன் ப்ரோ. கேஸ் அவர் எங்கே போனாருன்னு தெரில. என் கூட தான் வந்துட்டு இருந்தார். எனக்கு ஒரு நிமிஷத்தில் என் கூட வந்துட்டு இருந்தாலும் திடீர்னு காணோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடில் போயிட்டோம். நான் சுற்றி முற்றி பார்க்குறேன், காணோம். அந்த சைடில் போய் இருக்காரான்னு பார்க்குறதுக்கு போகிறேன். அங்கிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான உருவம். என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லை. அங்கங்கே விளக்கு மாதிரி எரியுது. அதுக்கு நடுவில் ஒரு உருவத்தை ஃபஸ்ட் டைம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. நைட் வெர்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம். நைட் வெர்ஷன் ஃபுட்டேஜில் என்னென்ன மாட்டிருன்றது தெரியும். யார் யார் வந்தால் என்னென்ன பண்ணான்னு நைட் வெர்ஷன் ஃபுட்டேஜில் எல்லாமே தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை இதுக்கு முன்னாடியே கூட அதை ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருவாங்க. ப்ரோ என்னாச்சு?
அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கருப்புல ஒரு உருவம் தெரிஞ்சு பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? நீங்கள் அதை பார்த்தீங்களா? லாகில் வந்து பார்த்தேன் ப்ரோ. நீ கூட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க அசால்ட்டா. ப்ரோ நான் அந்த கற்றுக்கிறேன், நீங்கள் என்னன்னா ப்ரோ இதுதான் ப்ரோ பார்த்தேன். நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க ப்ரோ. கேமரா உங்கள்கிட்ட வச்சு ஏன் ப்ரோ நீங்கள் தனியாக போச்சுங்கன்னு தெரியல. செம்ம சவுண்டு ப்ரோ, எக்ஸ்ட்ரீமான சவுண்டு, செம்ம கற்றுக்குச்சு. நான் அவ்வளோ லாங்கு ஓடியாடுறேன். நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து இப்படி போனீங்களா கரெக்டா? சொன்னேன், நான் அப்பயே சொன்னேன் ஸ்டார்டிங்க ப்ரோ, அதுக்கான இதான் ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் ப்ரோ. ஒரு விஷயம் உட்காருங்களா, எடுத்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இந்த இடத்துல உட்காருங்க, உட்காருங்க. இங்கே ராம் ப்ரோ பாருங்க, உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க. அச்சு கூட இல்லையே. நீங்கள் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, 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 இந்த இடத்துல உட்காருங்க. நான் என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டை இங்கே உட்கார வச்சுருக்கேன். உன்னால் முடிஞ்சா அவன் உடம்புலையோ இல்லை என் உடம்புலையோ பூர முடியுமா, இல்லை இந்த இடத்துல இப்போ பக்கத்தில் வர முடியுமா? எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க உடம்புக்குள்ள நீ புந்து உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். தேவையா? இருங்க இருங்க இருங்க, தேவையான விஷயம் இதெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் தைரியம் இருந்தால் போரு. இவரோட உடம்புல இவருக்கும் பேய்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீ யூஸ்மாக பண்ணிட்டு இருக்க ப்ரோ, தேவையில்ல. அது வராது ப்ரோ, இரு, பக்கத்தில் வராது. அது ஆல்ரெடி வந்துட்டு தான் வெளியே விரட்டி விட்டுருக்கான், திரும்பி உள்ளவா நான் சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ, கேட்குதாலே ப்ரோ? கேட்குது 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 கேட்குது. ஐயோ சும்மா இருந்துச்சுன்னா மைண்டை போட்டுட்டு இருக்கா ப்ரோ. ப்ரோ ஒரு பில்டிங் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கறது வேறு ப்ரோ. உண்மையாக நம்ம ரிசீவ் பண்ணி வர வச்சு போயிருக்காங்க, திரும்பி அதை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு யாருமே தேவை வேறு பார்த்துருக்காங்க. மனுஷ உருவே கிடையாது, அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவ்வளோ லாங்கில் பார்த்தேன், தெளிவாக பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டீங்க, எப்படி இப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இவ்வளோ பக்கத்தில் எனக்கெல்லாம் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன் ப்ரோ, என் கையில் கேமரா இல்லை ப்ரோ, தனியாக அனுப்ப வேணாம் ப்ரோன்னு சொன்னேன். கேட்டிங்களா? தனியாக தனிப்பட்டு நீங்களும் அந்த விஷயத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்த்து, ஐயோ நல்ல வேலை நான் உங்களுக்கு தனியாக போன காரணம் நான் போய் பார்த்து பார்க்கலையே. எங்க பாதை இருக்கு? வாங்க 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 ப்ரோ, கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நேரம் இருந்தால் பேய் தான் பிடிக்கும், வேறு தோற்று தான் அடிக்காது. ப்ரோ எனக்கு விஷயம் புரியல, இன்னும் அங்கே ஒரு நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு, புரியுதா? ஒன்று தான் ப்ரோ வந்துச்சு, அதான் ப்ரோ ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே யாராவது ஆளுங்க வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, எந்த வழியா? இங்கே பாருங்க, எந்த வழியாக போயிருப்பான்? ரோட் என்ன, நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, எந்த சொல்லியாக போயிருப்பான்? ப்ரோ நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த மாதிரி பண்ணுறது கேள்விப்பட்டேன்னு தெரிஞ்சோன்னு இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. சம்திங் ராங் அந்த இடத்துல. இப்போ ஏதோ அந்த இடத்துல ஒரு சின்ன மூமெண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. திரும்ப வச்சவன் திரும்ப வந்துருப்பானோ அப்படின்றீங்க? ஆமாம். ஐயோ வந்தவன் அவ்வளோ இருந்தால் சுத்தம். உங்களுக்கு மந்திரம் தந்திரம் எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணி கொடுங்களேன் என் சேனலுக்காக. ஏழு விட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எங்கிட்ட எப்படி ப்ரோ பாதை எங்கிட்டு போகுது? ஏய் கால் தடமா? ஆமாம் 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 ஆமாம். வாங்க 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 வாங்க. தவளையா ப்ரோ? பாருங்க தவளை தானே? தவளையே தான். லாங்க பார்க்க மண்டே மட்டும் வித்தியாசம் இங்கே பாருங்க, இது எப்படி போயிருப்பாங்க? இங்கே பாருங்க, இதுவும் பாதை இல்லை, முள், அங்கிட்டு தண்ணி, வேறு வழியே இல்லை ப்ரோ. ப்ரோ என்னது தண்ணி தான் வெளிச்சம் அது? நெருப்பு தான், நெருப்போட வெளிச்சம். நெருப்பு அணைஞ்சிருச்சா? என்னாச்சு ப்ரோ? இது பார்க்க நீங்கள் எங்கே போங்க.
தெரியுதா ப்ரோ? அவன் வச்சது 2 ப்ரோ. ப்ரோ இப்போ புரிஞ்சு ப்ரோ. இப்போ நல்லா புரிஞ்சு எனக்கு. இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் வச்சது 2 ரிச்சுவல், 2 விஷயத்துக்காக வச்சிருக்கான். ஒன்று வந்துட்டு போயிருச்சு ப்ரோ, ஒன்று எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. புரியுதா இல்லையா ப்ரோ? இன்னொன்னையும் நம்ம பார்ப்போமா? டபுள் ட்ரீட். வா ப்ரோ, ப்ரோ வாங்க. இதெல்லாம் ஆகாத வேலை ப்ரோ. நான் இந்த இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது ப்ரோ. நான் எதை சொன்னனோ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிவிட்டு சவுண்டு கேட்டுச்சு. எங்கே கேட்காம இருக்கு சொல்லுங்கள்? 1 நிமிஷம் கேட்டு தான் இருக்கு. நீ பாருங்க, 2 இருந்துச்சு, 1 அணைஞ்சிருச்சு, 1 எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன ப்ரோ பண்ற? அதை அணைச்சி விட்ரு ப்ரோ. இதெல்லாம் நான் தள்ளி விட்டேன். அதனால எனக்கு ஏதாவது ஆகுமா? இதை இவர் தான் அணைக்க சொன்னார், காலில் தள்ளி விடுங்கன்ட்டு. வேணாம். இப்போ வாங்க, இங்கே வந்து உட்கார முடியுமா? பாருங்க ப்ரோ, ஒழுங்காக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக அணைச்சுட்டா வராது, நம்மளுக்கு சேஃப்டி இல்லை ப்ரோ. ஒன்று எரிஞ்சிட்டு இருந்தப்போ ஒன்று வந்துச்சு ப்ரோ. அது ஒன்று இப்போ போனதுக்கப்புறம் ஒன்று இல்லை. ஒன்று இப்போ எரிஞ்சிட்டு இருந்து பாதி தான் ப்ரோ வந்திருக்கும். அது போகிற வழி எங்கேயாச்சும் பார்த்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரே வழி தான் இங்கே பாருங்க, ஒரே வழி தான் இங்கே கூட்டிகிட்டு அந்த ஒரு வேறு வழியே இல்லை, ஒரு வழி தான் இருக்குது. சரி, அந்த வழியிலே இப்போ போகலாம். வாங்க 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 வாங்க. நான் என்ன எதிர்பார்க்காம ஒன்றா அப்படி நடந்தது. சரி, இது மாதிரிலாம் இருக்காது, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட் தான். இவ்வளோ பெரிய உருவம் அது. சும்மா சொல்லியிருக்காங்க இது மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன். இந்த 3 குளம் தான் ப்ரோ ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பாருங்க, 3 குளம் இங்கே இருக்குது. ராட்சச குளம் மாதிரி இருக்கு பாருங்க. என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? உங்களை தான் ப்ரோ. ஐயோ ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? கேஸ் நீங்கள் பார்க்க தான் ப்ரோ சாட்சி. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நீங்கள் இருக்கிற நம்பிக்கை தான் நான் இருக்கேன். என்ன உங்களுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு ப்ரோ? என்ன ஆச்சு ப்ரோ? என்ன பண்ணுது ப்ரோ? என்ன பண்ண உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே பூந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ணி தொலையாது ப்ரோ. எனக்கு மாதிரியா இருக்குது ப்ரோ. என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ, இங்கே கிளம்பிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த மைத்து தான் ப்ரோ சொன்னாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காதிங்க, தட்டி விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு திருப்பி அதெல்லாம் நட்டு வைக்கணும்னு தோணுச்சு. யாரோ உள்ளுக்குள்ளே சொல்கிற மாதிரி இருக்கு. யாரோ உள்ளே வந்து இங்கே இப்படி இந்த 2 காதுன்னு சொல்கிறாங்க, அது திருப்பி ஏற்றி விடான்ட்டு. நான் தான் அதை தள்ளி விட்றேன்ல. உங்களுக்கு கூட அறிவு இல்லையா? அதை எதுக்கு தள்ளி விடாமல் தடுக்காமல் இருந்தீங்க ப்ரோ? நீ பண்ணுறது என்ன சரின்னு படல ப்ரோ எனக்கு. ப்ரோ நீ வா ப்ரோ, இங்கே வந்து போயிடலாம் ப்ரோ. நம்ம அதுக்குள்ள என்ன பார்த்துக்கலாம் ப்ரோ. வா ப்ரோ. யாரோ சொல்கிற மாதிரி இருக்கு. யாரும் சொல்ல ப்ரோ, நான் மட்டும் தான் ப்ரோ இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 2 பேர் தான் வந்தோம், 2 பேர் தான் இருக்கோம்.
அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்க. இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டீங்க நீங்களும். கேஸ் கேஸ் மாதிரி தலையில் வலிக்குது ப்ரோ. இங்கே பேரலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ ப்ரொசஸ் ஆகுது உங்களுக்கு? அது உங்கள் உடம்பு எடுத்துகிட்டு இருக்கு ப்ரோ. தெரியுதா இல்லை ப்ரோ? நான் தெளிவாக தான் இருக்கேன், எனக்கு தலை மட்டும் வலிக்குது. இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேர் தான் வந்தோம். நான் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு சொன்னேன், ஒரு உருவத்தை பார்த்தோம், வேறு ஒன்றும் நடக்கலை ப்ரோ. இங்கே தயவுசெய்து பேரலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. நீ பண்ணுறதான் பார்த்தா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது ப்ரோ. மாதிரியா இருக்கு எனக்கு. தான் ப்ரோ இருக்கேன், ஆனால் இன்னுமே எனக்கு அப்படியே யாரோ அதை நிறுத்தி வைக்க சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. நான் கேம்ப் போங்க தடுத்து. ஏய் எங்கே அந்த பிரச்சனை இருக்குது ப்ரோ? ப்ரோ நான் தெளிவாக தான் ப்ரோ கேமரா ஆஃப் பண்ண பண்ணுவேன் ப்ரோ. நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் சாட்சியாக இருக்கு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை கிடையாது, நான் தெளிவாக தான் இருக்கேன். எனக்கு அது ஏதோ நட்டு வைக்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தப்பு பண்ணிட்டேன், அதை தள்ளி விட்டு. நட்டு வைக்க செடிக்குன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. இது வேணாம் வாங்க ப்ரோ. அந்த வருது ப்ரோ. என்ன வருது? என் கணக்கு இது தெரில ப்ரோ. ஏதோ மண்ணு வந்து அப்படியே எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இன்னும் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸால் இப்படி பண்ணும்போது எனக்குலாம் ரொம்ப பதட்டமாக தெரியுது. ஏதாவது சரியில்லை ப்ரோ. வாங்க ப்ரோ போகலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணலாம் ப்ரோ. நம்ம வேறு இடத்துக்கு போகும்போது இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்காது. வாங்க போயிடலாம். என்னங்க வேணாம், ஒரே குச்சி தான் நட்டு வச்சுட்டு போய்ங்க. வச்சு தவங்க வாங்க போங்க. எனக்கு கடுப்பாகுது ப்ரோ, எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு போ ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? எனக்கு கடுப்பாகுது ப்ரோ. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கடுப்பாகுது. நான் கேமரா ஆஃப் பண்ணியிருப்பேன். இதுதான் சாட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்கிட்டு வழி இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு போங்க. இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு சொன்னதான் ப்ரோ சொல்லிட்டு வந்தேன். மணி என்னன்னு மணி பார்த்து தான் அது 12:30 மணிக்கு மேலே தான் உள்ளே போகணுமா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுற ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. எடுத்து என்னையும் சொல்லி சாவடிச்சிடாதீங்க போங்க. அனையா வந்து நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் பாருங்க. ஐயோ இல்லை ப்ரோ, நான் தெளிவாக தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ சொல்லுது. நீங்கள் உங்களால் எனக்கு பிரச்சனை ப்ரோ, உங்களால் தான் எனக்கு பிரச்சனை வரும் போது. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நான் அதை நட்டு வச்சு நான் பாட்டுக்கு வரலான்னு தான் இருக்கேன். நீங்கள் அதை பண்ண விட மாட்டேறீங்க. என்ன ப்ரோ பண்ணுற? சரி வா ப்ரோ.